நீங்கள் உயிர் உள்ள உணவுகளில் சாப்பிட்றீங்களா இல்லை செத்த உணவுகளில் சாப்பிட்றீங்களா? பெரும்பாலும் பேக்கரியில் விற்கக்கூடிய இந்த பன்னு, பிஸ்கெட், அதுக்கப்புறம் அச்சு முறுக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா செத்த உணவுகள் கேட்டகரியில் தான் வரும். ஏன்னா பெரும்பாலான ஃபுட்ஸை வந்து இது டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கம்ப்ளீட்டாக மைதாவில் தான் செஞ்சுருப்பாங்க. ரெடிமேட் சப்பாத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு தான் ஒரு வாரம் வரைக்கும் வெளியே இருக்கும். இந்த ப்ரெட்டுமே பார்த்திங்கன்னா மல்டிகிரெயின் ப்ரெட்டுன்னு வாங்க, ஆனால் அதில் உள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே மைதா தான். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம அடிக்கடி எடுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் நாளுக்கு நாள் டவுன் ஆகிட்டே வரும். இதை தவிர நம்ம வீட்டில் வாங்கி என்ன பண்ணுறோம், சமைச்சு உணவை வந்து தொடர்ந்து சாகடிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நியூட்ரிஷனை வந்து கம்மியாக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சமைக்கிறோமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் குறையுது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டயட்டில் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மிக்சட் பவுல் ஆஃப் ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா சமைக்காத உணவுகள் கேட்டகரியில் வரும். ப்ளஸ் குடலோட சுமைகளை குறைக்கும் போது குடல் இயக்கம் ரொம்ப சீராக இருக்கும், நியூட்ரிஷனும் நல்லா அப்சார்ப் ஆகும். நம்ம ஹை ஃபுட்ஸில் இருக்க லட்டு சமைக்காத உணவுகள் கேட்டகரியில் ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன், சாய்ஸ் நம்பர் 2 நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஆலி விதை லட்டு தான். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட். அது வந்து நம்ம ஃப்ளாக் சீட்ஸ்லேருந்து ஈஸியாக இந்த லட்டு வழியாவோ இல்லை ஃப்ளாக் சீட்ஸ் சிக்கி வழியாவோ எடுத்துக்கலாம். நம்பர் 3 ஆப்ஷன் நான் சொல்கிறது நம்ம சிறுதானிய அவல் கலவை, இல்லைன்னா மில்லட் மியூஸ்லி, யோகர்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஃப்ரூட்ஸை போட்டு நீங்கள் இந்த மாதிரி உயிர் உள்ள உணவுகளில் மட்டும்தான் பிராண சக்தி இருக்கும். இந்த மாதிரி உணவுகள் நம்ம வந்து உயிர் உள்ள உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்ம பாடியில் டிசீசஸ் வராது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து இப்போ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, நிறைய ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறோம், ஜுவல்ஸ் வாங்க செலவு பண்ணுறோம், அவுட்டிங்க்கு செலவு பண்ணுறோம். நம்ம யாருமே எளிமையான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறதே கிடையாது. எதுக்காகவோ செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உடம்புக்காக கொஞ்சம் செலவழிங்க. ஏன்னா இந்த உடல் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடியது. நம்ம உடலை நம்ம வந்து சரியாக பார்த்துக்கிறத விட இந்த உலகத்தில் நமக்கு வேறு எந்த வேலையும் பெருசு கிடையாது. ஹை ஃபுட்ஸோட மில்லட் ஃப்ளேக்ஸ் ஆப்ஷன் நம்பர் 4. எவ்ரிடே நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதை செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் மில்லட் ஃப்ளேக்ஸ், டேட்ஸ், அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ், வாழைப்பழம், பால் ஊற்றி நல்லா அடித்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வந்து பசியை தாங்க, ரொம்ப பிரிஸ்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு 2 இட்லி 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி வகையிலையும் வந்து நம்ம இந்த சமைச்ச உணவுகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். இயற்கை உணவுகளுக்கு இன்றைக்கே மாறுங்க. படிப்படியாக உங்கள் உடலில் இருக்க ப்ராப்ளம் சரியாகிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்த டவுட்ஸ்னாலும் ஸ்க்ரீனில் உள்ள டிஸ்பிளேயில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிங் பண்ணுங்கள்.